ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னோட பாண்டிச்சேரி ட்ரிப் vlog. ஸோ ஒன் டே பாண்டிச்சேரி, ஒன் டே சென்னை பிளான் பண்ணி போனோம். ஸோ ஃபஸ்ட் டே ஆரோவில்லில் இருக்கிற பிரெட் அண்ட் சாக்லேட் கேஃபே விசிட் பண்ணி, ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட இல்லை, பிரஞ்ச் மாதிரி ட்ரை பண்ணோம். நான் தொட்டு சாப்பிட்றது வந்து தகினி சாஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்கினேன். தகினி சாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, வெள்ளை எள்ளில் பண்ண சாஸு. ஸோ இது கூட வந்து அன்றைக்கி ஸ்பெஷலாக காட்டேஜ் சீஸில் பண்ண ஒரு வீகன் சாண்ட்விச் தான். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்துட்டு ஹெல்தி தான். ஸோ அவங்களே வந்து ஹோம்மேடாக பண்ணுற ப்ரெட்டு சாண்ட்விட்சு, அண்ட் அதுக்குள்ளே வந்து காட்டேஜ் சீஸு அண்ட் சம் வெஜிடபிள்ஸ். இதுக்கப்புறம் ஆரோவில் பீச் போனோம். பீச்சில் ஓவர் வெயில் நிற்கக்கூட இடம் கிடையாது. ஒரு தென்னை மரத்தோட நிழலில் நின்று தான் இந்த வீடியோவுமே எடுத்தேன். ஸோ ரொம்ப நேரம் இருக்குல்ல, டக்குன்னு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் கோரமண்டல் கெஃபே போனேன். ஸோ அங்கே போய்ட்டு தான் டெசர்ட் சாப்பிட்டேன். இந்த டெசர்ட் வந்து டிராமிசோ ட்ரை பண்ணலாம், டிராமிசோ ஆர் சீஸ் கேக் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி போனேன். ஏன்னா டிராமிசோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் கேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காண்டி ஃபஸ்ட்டு டிராமிசோ ஆர்டர் பண்ணியாச்சு. இது ஒரு பீஸ் தான், பட் இது வந்து 270 கிட்ட வந்துச்சு ப்ரைஸு. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், பட் இந்த ஆம்பியன்ஸ்க்காக போகலாம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரை பண்ணலாம், ஸோ தப்பில்லை அப்படின்றப்போ இது ஆர்டர் பண்ணியாச்சு. பட் ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. ஓவர் கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து டேஸ்ட்டே கெடுத்த மாதிரி கசப்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகே தான், ஃபுல்ஃபில் ஆகலை. சைஸுமே ரொம்ப பெரிய சைஸ் பீஸ்லாம் கிடையாது. ஸோ நார்மல் பேக்கரி சைஸ் தான். இதுவே டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்ததுனால சீஸ் கேக்குக்கு போகலை. சீஸ் கேக் ஆர்டர் பண்ணாமல் நெக்ஸ்ட் சும்மா அங்கே இருக்க அட்மாஸ்பியரில் ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இந்த எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அந்த பிளேஸையும். ஸோ பிளேஸ் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. வெதர் அன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஹீட்டு தான். ஸோ இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் அவுட் வந்து டின்னர் கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஸோ உட்காந்து ரிலாக்ஸாக பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு சூஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்தாச்சு. ஸோ உங்கள் மெனு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ அது ஓகே, கொஞ்சம் ஸ்வீட்டாக பிட்டராக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சிக்கன் லெசானே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரை கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டிலே ஆச்சு. ஸோ அது வரைக்கும் அங்கே வந்து நிறைய சாங்ஸ் போட்டாங்க, மியூசிக் ப்ளே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபுட்டும் வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபில்லாக இருந்துச்சு. இது ஃபுட்டு எந்த குறையுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி ஒரு ப்ரெட்டு அண்ட் லெசானே கூட சர்வ் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட்டுமே இந்த பாண்டிச்சேரி வைப்பில் கசகசன்னு ரொம்ப வந்து சவுண்டு நாய்ஸியாகவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக மியூசிக்கோட நல்ல ஆம்பியன்ஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொறுமையாக என்னோடய ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ இதுக்கப்புறம் பீச் பிளானு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பீச் விசிட் பண்ணோம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு தான். பீச் போகிற வழியில் இருக்கிற அந்த ரெஸ்டோ பார்லலாம் இந்த லைட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சும்மா எடுத்துகிட்டு அப்படியே நேராக பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பீச்சில் ஒரு சர்ப்ரைஸ், அன்னைக்கு ஃபுல் மூன் டே. ஸோ அதில் வந்து ஒரு கார்கோ கப்பல் கிளம்புது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்துட்டு தண்ணி அது டார்க்காக இருக்குது, மேலேயும் க்ளவுட்ஸ் டார்க்காக இருக்குது, ஒரு லைட் போட்ட மாதிரி மூணு. ஸோ அது எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இந்த கார்கோ கப்பல் கொஞ்சம் நகர்ந்துச்சு. ஸோ அதோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் இதை தான் ஃபுல்லாக வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் வந்துட்டு சும்மாவே அதை ரசிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப மெமரிஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்தமாரி வியூ பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப அன்றைக்கி அந்த ஃபுல் டே வந்து ஃபுல்ஃபில் ஆனது இந்த ஒரு வியூனால தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பியும் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால அகைன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டர்ஸ் அண்ட் பீட்சா மட்டும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு சென்னை கிளம்பியாச்சு. இது சென்னையில் வந்து விஆர் மாலில். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் டோவோ சிக்கன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக டோவோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேப்பில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த டோவோ சிக்கனுக்கு வெயிட்டிங் தான். ஸோ டோவோ சிக்கனில் வந்து 2 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒன்று மியாமி சிக்கன் டோவா சிக்கன், இன்னொன்று டோவோட ஸ்பெஷல் அவங்களோட எடிஷன் ஒன்று.
ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே நான் ப்ரைஸ் ரொம்ப அதிகம், இது குவார்ட்ரு அண்ட் 1 ஹாஃபு. ஸோ இதுவே வந்து 1000க்கு மேலே வந்துச்சு. அண்ட் 1 பர்கர் ஒன்று, இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் அவங்க ஸ்லோ குக் பண்ணுறதுனால ரொம்ப டெண்டரியாக, ஸோ நல்லா குக் ஆகிருந்துச்சு. சாஸ் எல்லாமே இந்த க்ரீமி சாஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் டோவோட ஸ்பெஷல் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த பபிள் ட்ரிங்க் ட்ரை பண்ணேன். ஸோ இதில் அந்த போவா பால்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரா வழியே வரவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா கெட்டியாக இருந்துச்சு. எல்லாமே பால்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இல்லை, எல்லாமே ஒன்றோட சேர்ந்து கெட்டியாக இருந்ததுனால அந்த ஸ்ட்ரா வழியே வரல. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நானே கைவிட்டுட்டு கேப் ஓப்பன் பண்ணி சும்மா சிப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போயுமே அந்த பால்ஸ் எதுவுமே வரல, அப்போயுமே மொத்தமாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் முடியாது. ட்ரிங்க்கெல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு கேப் ஓப்பன் பண்ணி தரையில் அந்த டேபிளில் வந்து ஒரு 4 தட்டு தட்டினோடனே உடையுன்னு பார்த்தோம்னா அப்போயுமே அது ஒன்று செப்பரேட்டாக வரவே இல்லை, சேர்ந்தே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் மொத்தமாக வாய்க்குள்ளே போட்டு தான் மென்று சாப்பிட்டேன். ஸோ அது மொத்தமாக சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. இது குடிக்கும்போதே ட்ரிங்க்கோடு சேர்த்து ஒரு பபுளாக வந்துருந்துச்சுன்னா அந்த ட்ரிங்க்கோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்திருக்கும். இது செப்பரேட் பண்ணி சாப்பிட்டதுனால எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாலை நல்லா சுற்றி வரும்போது ஒரு ஜிம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த ஜிம் உள்ளே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி சண்டேன்றதுனால க்ரௌடும் இல்லை. ஸோ ஓகே, உள்ளே போய் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பேசஸ் எப்படி இருக்குது, உள்ள ட்ரைனிங் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனேன். ஸோ இந்த மாதிரி பெரிய மிரர் ஒரு 4-5 இடத்துல வச்சுருந்தாங்க. ஒரு மிரரையும் விடலை, எல்லா மிரர்லேயுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த ஜிம் ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு மிஷின்ஸ்க்கும் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. மிஷின்ஸுமே எல்லாமே சூப்பர் குவாலிட்டி. அண்ட் ஓகே, ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. டாட்டா.